ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க எல்லாருமே அவுட்ஸ்டாண்டிங்ல பில் வைஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தெரியாம ஆன் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுல நம்ம வந்து என்ட்ரி போஸ்ட் பண்ணிருப்போம். ஸோ மொத்தமா வந்து ஆன் அக்கௌண்ட்ல என்ட்ரிஸ் போஸ்ட் பண்ண டீடைல்ஸை ஒரே ஸ்கிரீன்ல இருந்து எடுக்க முடியுமா அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஒவ்வொரு லெஜருக்குள்ளேயா போயிட்டு நீங்க பில் வைஸ் எடுத்து செக் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு சேலஞ்சா இருக்கும். அதனால வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஸ்கிரீன்ல நம்ம எந்தெந்த பில்ஸ் எல்லாம் ஆன் அக்கௌண்ட்ல போட்டிருக்கோம், எதர் கிரெடிட்டார்ஸோட பில்ஸ் ஆர் பேயபிள்ஸ் ஆர் ரிசீவபிள்ஸ் வந்து ஆன் அக்கௌண்ட்ல இருக்கு அப்படிங்கறத எப்படி பார்க்கலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் ஜஸ்ட் ஒரு கம்பெனி ஓபன் பண்ணியிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் போய்க்கிறேன். இதுல குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் இதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிற குரூப்பை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க வந்து நம்மளோட கிரெடிட்டார்ஸோட டீடைல்ஸ் வருது. நான் இதுல ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஏஜிங் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு பில் டேட் ஆர் டியூ டேட் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா 0 to 30 days இருக்கிறத கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கடைசி காலம்ல ஆன் அக்கௌண்ட்ல என்னென்னலாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நீங்க ஈஸியா பாத்துக்க முடியும். நம்ம பேயபிள்ல போட்டதுல இது எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன் அக்கௌண்ட்ல போட்டிருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சன்றி டெப்டார்ஸ் கொடுத்துட்டு சேம் ஏஜிங் மெத்தட் F6 கொடுத்தீங்க அப்படின்னா, பில் டேட் கொடுத்துட்டு கண்ட்ரோல் போட்டீங்க அப்படின்னா, ஸோ நம்ம ரிசீவபிள்ல எதெல்லாம் வந்து ஆன் அக்கௌண்ட்ல இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க இங்கே ஈஸியா பார்த்துக்க முடியும். இந்த ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு தெரியலன்னா ஜென்ரலா நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வெளியில வந்துட்டு டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் லெஜர் போயிட்டு நான் ஆல்பா ப்ரொவிஷனே எடுத்துக்கிறேன். இவங்களோடதுல போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா லெஜர்ல இருக்கிற க்ளோசிங் பேலன்ஸையும் இந்த பில் வைஸையும் நம்ம உள்ள போய் போய் பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப டைம் கன்சியூமிங் ப்ராசஸா இருக்கும். ஸோ நீங்க ஈஸியா வந்து நான் சொன்ன இந்த ரிப்போர்ட்ல போய் பார்த்துட்டு ஆன் அக்கௌண்ட் இருக்கிறத வந்து சரி பண்ண முடியும். ஓகே, உங்களோட இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஆன் அக்கௌண்ட் வந்து என்னோட யூசர்ஸ்க்கு வராம பிளாக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எஸ், வராம பிளாக் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கறத நான் அடுத்த வீடியோல சொல்றேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.